அதாவது இப்போ வந்து 19.5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டில் இருக்குது. சரியா? ரைட்டு. ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா இதில் என்ன, ஒரு லேப்டாப்பு இதில் வந்து ஃபுல் கரண்ட்டு ஜென்ரேட் ஆகுது. அதாவது ஷார்ட்டு போர்டு வந்து இந்த லைன்னா கோர் லைன் 19.5 வோல்ட்டு ஷார்ட்டு எவ்வளோ காமிக்குதுன்னா 3.3 ஆம்பியர் 3.3 வோல்ட் ஆகிடுச்சு. 16 வோல்ட்டு டவுன் ஆகிடுச்சு. ஃபுல் கரண்ட் வந்துடுச்சு. சரியா? அந்த ப்ரொசீஜரை எப்படி செக் பண்ணலான்னு பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த மாஸ்பெட் வந்து பேர்ன் ஆன போல் இருக்குது. அது வந்து செகண்ட் லெவல் உள்ள மாஸ்பெட், அதாவது M2 மாஸ்பெட். அது சரி. M1 மாஸ்பெட்லேருந்து M2 மாஸ்பெட்டு. அப்போ M2 மாஸ்பெட் வந்து ஷார்ட் ஆகிருக்க போல் இருக்குது. இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். என்ன வேல்யூ வருது பாருங்கள். வைங்க, மாஸ்பெட் என்ன வேல்யூ வருது வைங்க. ஆமாம் ஆமாம், வைங்க வைங்க. மாஸ்பெட் வந்து என்ன வேல்யூ வருது பாருங்கள். ட்ரெயின் டு சோர்ஸ், ட்ரெயின் டு சோர்ஸ் கரெக்டாக வைங்க. பின்ன சார் மாஸ்பெட்டில் வச்ச மாதிரியே வர மாட்டேங்குது வீடியோவில். வைங்க, ட்ரெயின் டு சோர்ஸ் வைங்க. என்ன வேல்யூ வருது வைங்க. என்ன வருது சரிங்கய்யா. வைங்க வைங்க. ட்ரெயின் டு சோர்ஸு. சோர்ஸா அது? சோர்ஸா அது? டச்சே ஆகலையா? பின்னில் வைக்கணும். வைங்க, ட்ரெயின் டு சோர்ஸ் வைங்க. வைங்க. என்ன வேல்யூ வருது? அதாவது 0 வருது. சரியா? வைங்க கேட்டா. பின்னில் வைங்க, பின்னில் வைங்க. 0 வருது. இது ஷார்ட் காமிக்குது. இந்த மாஸ்பெட் ஃபால்ட்டு. சரியா? 0 வருது. வைங்க. 0 வந்தால் ஷார்ட்டுன்னு அர்த்தம். சரியா? இதில் பஸ்ஸரில் வச்சா பீப் வரும்.